அதுக்கப்புறமா மேரி அம்மாவை கடைசி முறையா பாத்துடலான்னு நான் கார்ல வந்தப்போ எதிர்பாராத விதமா நீ யாருன்னு தெரியாமலே உன்னை இடிச்சிட்ட. ஆனா நீ சிலுவையை தூக்குனப்பதான்ப்பா தெரிஞ்சது நீதான் என் மகன்னு. உன்னை பார்த்து பேசணும்னு துடிச்ச. ஆனா மேரி அம்மாவோட எச்சரிக்கையை சொல்லி பாப்பா என்னை தடுத்தும் கேட்காம நான் ஊர்வலத்துல வந்தேன். அப்பதான் பிரதீப்போட ஆளு என்ன இடிச்சிட்டு போனான். நான் இவ்வளவு காலமா பர்தா போட்டு மறைஞ்சு வாழறது அவனுக்கு தெரியாது. என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானா உனக்கு ஆபத்து வந்துரும்னு பாப்பா என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் பாப்பாவும் நம்ம ஆட்களும் கல்லறை வரைக்கும் வந்தாங்க. கல்லறையில பிரதீப்போட ஆட்கள் உன்னை அடிச்சு தூக்கிட்டு போக பார்த்தாங்க. ஆனா நீயே அவங்களை அடிச்சு துரத்திட்ட. இருந்தாலும் அப்ப இருந்தே நாங்க உஷாராயிட்டோம். ஆனா நீ தேவையில்லாம ஆசிரமத்துல மேரி அம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பிட்ட. பாவம் அந்த சிஸ்டர் சுப்பீரியர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையதான் உங்ககிட்ட சொன்னாங்க. அதை நீ நம்பல. அதனால பெரிய குழப்பமாயிடுச்சு. தொடர்ந்து நீ அங்கேயே இருந்தீனா உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சு உன்னை காப்பாத்தணும் முடிவு பண்ணும். ஆனா நீ ஆசிரமத்துக்குள்ளே இருந்தது எங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக துர்காவை மிரட்டணும். ஆனா நீ எங்களை நம்பாம அந்த பாதிரியா விரிச்ச வலையில மாட்டிக்கிட்ட. அதனால உன்னை நாங்க கடத்தி கொண்டு வந்தோம். மயக்கம் தெரிஞ்ச உடனே எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிட்ட. அந்த பிரதீப்போட ஆட்கள் தான் துர்காவை கடத்திட்டு போனாங்க. ஆனா நீ நாங்க கடத்திட்டு வந்ததா நினைச்சு இங்க வந்த. அந்த சமயத்துல பிரதீப்போட ஆட்கள் உன்னையும் கடத்திட்டு போறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தாய்க்கு பிள்ளையா உன்னை உங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பாப்பாவும் அவங்க ஆட்களும் நமக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நிலைமை தெரியாம இவரை கை நீட்டி அடிச்சப்போ எனக்கு ஒரு வழி தெரியலப்பா. இந்த கையால உன்னை அடிச்சுட்ட. நான் பாவிப்பா, நான் பாவி. இல்லம்மா, நான் தான் பாவி. ஆசையா அம்மான்னு கூப்பிட வேண்டிய வாயால ஆத்திரத்துல உங்களை நான் எது பேசிட்டேன். இல்லப்பா, நீ என்ன வேணாலும் திட்டு. உன்னை அனாதையா வளர விட்டு கொடுமைக்கு வேதனை தீர வரைக்கும் என்ன திட்டு. அம்மா, தெய்வத்துக்கு சமமா இருந்த மேரி அம்மாவை ஏன் அம்மான்னு சொல்லி அவங்களே ஒன்னையும் ரொம்ப கேவலமா பேச மன்னிச்சிருக்க. இதெல்லாம் அந்த குலவெறி பிடிச்சு பிரதீபால வந்ததுதான். Happy birthday, my son. Happy birthday, Ranjit. Happy birthday, Ranjit. சாட்சியாடா புடிச்சிருக்கிறேன். இல்ல, பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே. யார் பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான். அது அவர் மகன் தான். 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசணும் அடிச்சு அந்த சிங்கங்காரியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். Happy birthday, my son. Happy birthday, Ranjit Chakravarti. ரஞ்சித் சக்கரவர்த்தி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுறான். ஆரிச்சாமி. நான் ஆரிச்சாமி இல்லைங்க, ஆரிச்சாமி. திண்டு சகாயம். ஐயோ, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க. ரஞ்சித், ரஞ்சித், இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறான். பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி
ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இந்த ஊரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும். கொலை பண்ணணும்னு நினைச்சா தர்மசீல மகனை புடிச்சிட்டு வந்து சொன்ன மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன். அதுதான் அவனுக்கு அழகு. உமார், எப்போ நான் கூறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமார் தூக்கிட்டு போனானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தர்மசேனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அந்த தமிழ் செல்வனை, தர்மசேனோட வாரிசை என் பையன் கண்ணு முன்னால் இதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்ன கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தும் நானும் சிரிக்கணும். சரி, போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையாதான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி, கேள்விப்பட்டிருப்பேன். மர்சிக்கிளி, ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சே தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவனை நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா அந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுபவிக்கிறதுக்காக தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரன் கொப்பேன் அவனாலே முடியாது. நான் ஒண்ணு பேசுறியா? என்ன கதவை திறந்து விடுங்கடா. தர்மசீலனோட புள்ள தாங்கிட்டு போகக்கூடாதுப்பா. நான் மேரியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாற்றணும். அம்மா, என் அப்பாவை கொண்டவனை நான் மன்னிக்கிறதா மனிதாபிமானம்னா, அதை காப்பாத்துறதா சத்தியம்னா, அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனிமே யாரையும் இழக்க நான் தயாரால. என்ன கொலை செய்யறதே லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிரதீப்பை அழிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச சட்டம், நியாயம், தர்மம் எல்லாமே. மன்னிச்சிடு தமிழ், மன்னிச்சிடு. பிடிவாதத்தினால எத்தனை வருஷமா அவனை பிரிஞ்சிருந்தது ஏன் தப்புதான். ஆனா எனக்கு இப்ப கிடைச்சிட்டு பழசெல்லாம் மறந்து நான் என் மனசு மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசு மாத்திக்க. இல்லைன்னா அந்த பைத்தியக்கார பிரதீப்புக்கும் நமக்கு என்னப்பா வித்தியாசம்? என்ன நம்பிட்டு வந்து துர்கா, சகாயம், ஆரிச்சாமி அந்த பிரதீப் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களே. பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கிற பைத்தியக்காரனுக்கு உசுரோட அருமை தெரியாது. அவங்கள காப்பாத்தியே தீரும். உனக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுக்காக என் பையன் உசேனி என்னுடைய ஆட்களையும் ஏற்கனவே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். சலீம், சலீம், என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை கொன்னே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கான். இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பார்த்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சுட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு இது ஆகக்கூடாது. அவனை இப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க. உசேன், 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 உசேன். ஐயா,